நம்ம காலையிலேருந்து ஆண்டோடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? காலைல 6 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 7 மணி நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. 7 மணி நேரமாக ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இருக்கிறோம். எப்படின்னா உபவாசமாக. உங்கள் முகத்தை பார்க்கும்போது அந்த உபவாசம் தெரியக்கூடாது. சில நேரங்களில் இந்த உடல் என்ன பண்ணும் தெரியுமா? பலவீனப்படுத்தும், அப்படி வயிறு ஒட்டும், இல்லை கஷ்டப்படுத்தும். ஆனால் அதை கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த முகத்தில் முடியுமா? அது மாதிரி எத்தனையோ நேரம் நம்ம கஷ்டமாக இருந்திருப்போம். திடீர்னு யாராவது பேசியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்போம்? பல்ல காமிச்சுன்னு பேசியிருப்போம். பேச முடியும் நம்மளால. அதை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஆனால் அதையும் தாண்டி நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தா இந்த பலவீனம் இந்த முகத்தில் தெரியவே தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் உபவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். உபவாசத்தை குறித்து இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் உபவாசத்தை எப்படிலாம் நம்ம செய்யணும், அதனால் என்ன நமக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போ வாசித்த பகுதியில் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. எப்படி உபவாசம் பண்ணின போது? அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது. அல்லேலூயா. முதல் உபவாசம் என்னது அப்படின்னா, தேவனை ஆராதித்து செய்கிற உபவாசம். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நிறைய இதை கேள்விப்பட்டிருக்கோம், நான் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல. எது உபவாசம்? சாப்பிடாம இருக்கிறது. கரெக்டா? ஒத்துக்க மாட்டீங்களே. எது உபவாசம்? சாப்பிடாம இருக்கிறது உபவாசம். கரெக்டா? இல்ல, அதான் அது நான் என் மைண்ட் வாய்ஸ்ல யோசிச்சிட்டேன். நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன், நீ அதுக்கு இப்படி இல்லை, உங்களை விட மாட்டேன். நான் இன்னைக்கு விடுற மாதிரி இல்லை. நான் இன்னைக்கு பாருங்களேன், எல்லா நாளை விட இன்னைக்கு நாள் எனக்கு டைம் ரொம்ப அதிகம். நான் இஷ்டத்துக்கு இழுக்கலாம். இன்னைக்கு எனக்கு டைம் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இருக்குது. அதனால உங்களுக்கு விடுற மாதிரி இல்லை. சரி, சாப்பிடாம இருக்கிறது உபவாசமா? ஏன் ஆமான்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க? இல்லையா? ஏன்? பட்டினியா இருக்கிறதா? சாப்பிடாம இருந்தா பட்னி. சரி, எது உபவாசம்? பொறுத்தரையோட உபவாசத்தோட எது உபவாசம்? சாப்பிடாம ஆண்டவர் சமூகத்தில் இருந்தா அது உபவாசம். சாப்பிடாம நீ திரிஞ்சுங்க கிடந்தீங்கன்னா பட்டினி. அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்பிள், அவ்வளவுதான். ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டியதில்லை. சாப்பிடாம ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டேன் அப்படின்னா என்னது அது? உபவாசம். சில பேர் சொல்லுவாங்க, நான் உபவாசத்தில் இருக்கிறேன்னு சொல்லி டிராவல் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அலவுட். டிராவல்லாம் அலவுட் கிடையாது. டிராவல் வந்து உபவாசம் கிடையாது. உபவாசம்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் உட்காரத்தான் உபவாசம். லூக்கால நினைக்கிறேன், அன்னாள்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ வாசிக்க வேண்டாம். அவங்க ஒரு தீர்க்கதரிசி. அவங்க என்ன பண்ணாங்களாம், இரவு பகலா சபையை விட்டு நீங்காமல், தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசிச்சு ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. அதுதான் உபவாசம். தேவாலயத்தை விட்டு நீங்காம இரவும் பகலும் தேவாலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஆராதனை பண்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது சொல்றேன், எது உபவாசம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல சாப்பிடாம உட்கார்றது. ஆமேன். நீங்க சாப்பிடாம இருக்கிறது உபவாசமான்னு கேட்டா கிடையாது. சில பேர் இந்த 40 நாள் உபவாசம்லாம் இருப்பாங்க. அதை குறை சொல்றதுக்காக அல்ல, ஆனா அது 40 நாள் தனி உபவாசம். கரெக்டா? ஆண்டவர் இருந்த மாதிரியான உபவாசம் அது கிடையாது. 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு, வேதாகமத்திலையும் சரி வெளியிலையும் சரி 3 பேர் தான் 40 நாள் உபவாசம் இருக்காங்க. யார் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மோசே, ஏசப்பா, எலியா. இந்த 3 பேர் தான் 40 நாள் உபவாசம் இருக்கிறதா வேதம் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு வேதம் சொல்றது. இப்படிப்பட்ட உபவாசம் தான் 40 நாள் உபவாசம். அல்லேலூயா. மற்றதுல என்னன்னு சொல்லலாம், 40 இப்போ சண்டே ப்ரேயரே டெய்லி வச்சா
50 ஓய்வு நாள் ஆராதனை அப்படின்னு சொல்லலாமா? கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அல்லேலூயா. சரி, இப்போ வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது என்ன நடந்தது அப்படின்னா, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று என்ன பண்ணாருங்க? திருவுளம் பற்றுறதுன்னா என்னது சொன்னார். திருவுளம் பற்றுறதுன்னா என்னது? யாரோ வேற சொன்னீங்களே, உத்தரவு. வேற தீர்க்க தரிசனம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் சொல்றதே பரிசுத்த ஆவியானவர் தான். சரி, ஆனா ஆங்கில வேதாகமும் வந்து செட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது சொல்றதுன்னு தான் சொல்லியிருக்குது. ஆனா வந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றதுனால அந்த வார்த்தையை வந்து எப்படி சொல்லுவாங்க, அதை வந்து குளோரிஃபை பண்றதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு வேதாகமம் ஒரு வேலையை செய்யும். நீங்க தமிழ் வேதாகமத்தை படிக்கும்போது தெரியும், எல்லார பத்தி பேசும்போதும் அவன் 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 பேசிட்டே வரும். ஆண்டவரை குறித்து பேசும்போது அவர்னு பேசும். இது எதுக்காகனா ஆண்டவரை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக, குளோரிஃபை பண்றதுக்காக. அப்போ எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை சொன்னாங்கன்னு சொல்லாம திருவுளம் பற்றினார். ஏன்னா அதை குளோரிஃபை பண்றாங்க. அவர் பேசுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவர் திருவுளம் பற்றினார். சரி, எந்த நேரத்தை திருவுளம் பற்றினார்னா, ஆராதித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தன்னுடைய திட்டங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் வெளிப்படணும் அப்படின்னா நீங்க உபவாசிச்சு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்ல, இந்த வருஷம் எப்பவுமே நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இல்ல. 26 நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் டே. நமக்கு வருஷம் ஆரம்பிக்கிறது கிட்டத்தட்ட இந்த நாள்ல இருந்து தான் நினைக்கிறேன். 1ஆம் தேதி ஆரம்பிச்சாலும் நம்ம இந்த நாளை ரொம்ப விசேஷமா வைத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த நாள் நான் உபவாசம் பண்ணி ஒரு முடிவுகளோடு கூட இந்த ஆண்டை நான் என்ன பண்ண போறேன், நடக்க போறேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நாள்ல நீங்க முடிவு பண்ணுங்க. வசனம் சொல்லுது, ஆராதித்து உபவாசம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரா, தன்னுடைய திட்டங்களை அவர் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. என்ன திட்டங்களை வெளிப்படுத்திருக்காருங்க? பர்னபாவையும் பவுலையும் பிரிச்சு விடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் இல்ல. இன்னைக்கு இதுதான் பெரிய ஆபத்தான விஷயம். இந்த இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, அது பேர் என்ன, தீர்க்க தரிசனம். தடுக்கி விழுந்தா என்னதான், எங்க தான் போய் விழுவோம்? நம்ம தீர்க்க தரிசனத்துக்கு தான் விழுறோம். இப்பெல்லாம் பெரிய பெரிய பிரபலமான ஊழியக்காரங்க கூட விழுந்துட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த கோவிட் நேரத்தில் நிறைய பேரை காட்டி கொடுத்துருச்சு இல்ல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டு எப்படி தெரியுமா, எந்த ஆண்டு தெரியுமா சொல்றேன், 2020ஆம் ஆண்டு. 2019 ஆண்டு டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட அந்த கோவிட் வந்து ஆரம்பிக்குது சைனாவில். கிட்டத்தட்ட எல்லா நாட்டிலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. 2020ஆம் ஆண்டு நம்ம ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, என்னன்னு இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டு, நன்மையின் ஆண்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஊற்றிட்டாங்க. என்னது, வழக்கம் போல இவங்க தீர்க்க தரிசனத்தை. அந்த ஆண்டு ஆரம்பிச்சு எத்தனை சாவு. நீங்க என்னன்னு சொன்னீங்க, ஆசீர்வாதம். நீங்க என்ன நடந்துச்சு? இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, அது நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு வேலையை பார்த்தாங்க. நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அது இப்ப நிறைவேறுதுன்னு எதுக்கோ சொன்னதை கொண்டாந்து ஒட்டி. அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் நடக்க போறத தெளிவாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் என்பது நீங்க என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா, கரெக்டா, ஆக்யூரேட்டா. மேத்தமேட்டிக்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூஸ் இருக்கும் இல்ல, 3.141 அப்படின்லாம் எழுதுவோம். அந்த வேல்யூஸ் எவ்வளவு முக்கியம். நீங்க ஒரு நம்பரை மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வர ரிசல்ட்டே மாறிடும். அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவர். அவர் மேத்தமேட்டிக்ஸை கண்டுபிடிச்ச ஆண்டவர், அதை நமக்கு கொடுத்த ஆண்டவர். அவர் சொன்னார் அப்படின்னா அது அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா.
சில பேர் இப்படி சொல்லுவாங்கல்ல, எல்லுங்கிற பேர் ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார், எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகிற பேர் எனக்கு காட்டுறாரு. இப்போ இந்த 100-200 பேர் உட்காந்துங்கிற இடத்துல எல்லுன்னு ஒரு ஆளை எப்படியா என்ன பண்ணிடுவார், ஆண்டவர் வச்சிருப்பார். அப்படியே அந்த ஆளை எழுப்பிடுறது, உடனே வச்சு அருன்னு அறுக்க வேண்டியது, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்ல வேண்டியது. அப்படி அல்ல. அல்லேலூயா. திட்டமும் தெளிவுமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை பிரித்து விடு. ஓ, இங்க கவனிங்க, பிரிச்சு விடுறது ஒரு விஷயமா? பிரிச்சு விடுறது ஒரு விஷயமா? ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறாரு, 2 நல்லா ஊழியம் செய்யற ஆள் பர்னபா, பவுல் இல்ல, இவங்க 2 பேரும் என்ன பண்ணுமா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இதுக்கு? எங்க வீட்லயே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க வீட்டில் காலை சமையல் யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு, எங்க அம்மாவும் மிரியமும் நினைக்கிறேன், எனக்கு ஷுவரா ஞாபகம் இல்லை. காலை சமையல் அவங்க. இவங்க காலைல சமைக்கிறது பார்த்தீங்கன்னா 9-9:30 ஆயிடும் சில நாள்லாம். 2 பேரும் சேர்ந்து சமைச்சு நாங்க நினைச்சோம் எங்க அம்மா மட்டும் தனியா செய்யறாங்க, 8-8:30 மணிக்கு கொடுக்கறத என்ன பண்ணிடலாம், அவங்கள என்ன பண்றாங்க 8:30 மணிக்கு கொடுத்துட்றாங்க. 2 பேர் அந்த இடத்துல விட்டோம்னா என்ன ஆகும், 8 மணிக்கு இல்லை 7:30க்கே வந்துடும், கரெக்டா நம்ம டைமுக்கு சாப்பிடலாம். அப்படின்னா 9:30 மணி ஆகுது. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, இவங்க ஒண்ணு போடுறது போல, அவங்க ஒண்ணு போடுறது போல, இவங்க ஒண்ணு போட்டு போறது, அவங்க ஒண்ணு போட்டு போறது, இப்படி வெளியே உள்ள நடந்துக்கின்னு அங்க சமையலே ஆகல இல்ல. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒரு தடவை உப்பு போடுறேன், நீ ஒரு தடவை உப்பு போடு, புதுசா வந்தம்மா நீ ஒரு தடவை உப்பு போடுன்னு போட்டு இல்ல. சில நேரங்கள்ல செப்பரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். தனித்து விடப்படுவது நல்லது. நீங்க 2 ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு போய் ஒரே வேலையை செய்ய விட்டீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிறீங்க. அவன் 2 பேரும் தனித்தனியா வேலை செஞ்சானா இதை விட அதிகமா வேலை செய்வான். 2 பேரை கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டு என்ன பண்றது, அங்க நடக்க வேண்டிய வேலையை குறைக்கிறது. அப்போ ஆண்டவர் திட்டமும் தெளிவா சொல்றாரு, இவனையும் பிரிச்சு அவனுக்கு ஒரு வேலையை கொடு, இவனுக்கு ஒரு வேலையை கொடு. இப்போ காலையில கரெக்டா 8:30க்கு சாப்பாடு வந்துடுது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றத கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இவன் 2 பேரையும் என்ன பண்ணு, பிரிச்சு விடு. ஆண்டவர் பிரிச்சு விடும்போது நம்ம ஆளு போய் அழுவான், ஆண்டவரே பிரிக்காத ஆண்டவரே, ஆண்டவரே பிரிக்காத ஆண்டவரே. அவரோட திட்டம் உனக்கு தெரியாது இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு பிரிச்சு விடும்போது. நீங்க சில பேர் உங்க வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு போகும்போது சந்தோஷப்படுங்க, அது நீங்க நிர்ணயிக்கிறது இல்லை, அது ஆண்டவர் நிர்ணயிக்கிறது. அவங்க உங்க கூட இருந்தா நீங்க செழிக்க மாட்டீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. சும்மா அதுக்காக நீங்களா பண்ற எல்லாத்தையும் ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் செய்வார். உங்களை விட்டு ஆண்டவர் சிலரை பிரிச்சு எடுக்கிறாருன்னா அது உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே. அல்லேலூயா. சில காரியங்களை உங்களை விட்டு தள்ளி வைக்கிறாருன்னா அது உங்களுடைய நன்மைக்காக மாத்திரமே. ஏன் தெரியுமா, நீயும் அதுவும் சேர்ந்து நாசமா போறதுக்கு பதிலா உன் ஒரு ஆளையாவது ஆண்டவர் காப்பாத்த நினைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை தெரியாது, கூட இருக்கிற ஆளு உன்னையும் சேர்த்து அமுக்கி பாதாளத்துக்கு கொண்டு போயிட முடியும். ஆனா ஆண்டவர் உன்னையாவது ரட்சிக்கும்படியாக அவனை பிரிச்சு வெளியே அனுப்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்கள்ல போட்டு என்ன பண்றது, அழுவுறது, ஆண்டவரே என்ன சேர்த்துரு எப்படியாவது. ஒரு கதையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். ஒரு தாத்தா என்ன பண்ணாரா, தன் பேர பிள்ளைக்கு இந்த பசில் தெரியுமா, பசில் தெரியும்ல, பிரிச்சு போட்டுட்டு, அதாவது எப்படி சொல்றது, பசில் என்னது, புதிர் அந்த புதில் பிக்சர், அது படத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியலையே, அது படத்தை தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியும், புதிர் அது பசில். அதை ஒன்று சேர்த்தா ஒரு படம் வரும் இல்ல. ஒரு நாள் என்ன பண்றாரா, ஒரு சின்ன படத்தை கொடுக்குறாரு, ஒரு சின்ன தம்ம துண்டு இதுக்கான ஒரு பசிலை கொடுக்குறாரு, கலைச்சி கொடுக்குறாரு. அவன் என்ன பண்றான், அதை கரெக்டாக சரி பண்ணி அந்த படத்தை உருவாக்கிடுறான். இப்படியே அவருக்கு ஒரு வழக்கம், இதையே கொடுக்குறது அவனுக்கு வழக்கம் போல அப்படி கொடுத்துட்டே வராரு. ஒவ்வொரு நாளும் இவன் என்ன பண்றான்னா அந்த படத்தை உருவாக்கி அவங்க தாத்தா கிட்ட கொடுக்குறான். அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுறான். முதல் நாள் அவன் செஞ்ச நேரத்துக்கும் அடுத்து ஒரு மாசத்துக்கு அவன் அதை புதுசா கொடுக்குற புதிரை செய்யறதுக்கும் அவன் நேரம் ரொம்ப மிச்சமாயிடுது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படி பண்ணிட்டு போயிடுறான். ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வராரு தாத்தா. தூக்கிட்டு போட்டார், இதாண்டா இன்னைக்கு உனக்கு பசில் அப்படின்னு.
இத்தனை நாள் தம்ம துண்டு கொடுத்து டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணவன் இன்னைக்கு இவ்வளோ பெருசா கொடுத்த உடனே இது இதோடவும் சேர்ற மாதிரி இருக்குது, அதோடவும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவனும் முயற்சி பண்றான். ஒரு கட்டத்துல வெறுத்துட்டான், எனக்கு தேவையே இல்லை போயா அப்படின்னு. அவங்க தாத்தா கிட்ட போய் ரொம்ப ஆத்திரமா சொல்றான், இவ்வளவு நாள் நீ நல்லதுவா கொடுத்தல, இன்னைக்கு ஏன் அப்படி, இன்னைக்கு ஏன் இதை மாதிரி அநியாயம் பண்ண அப்படின்னு. அப்போ அவங்க தாத்தா ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ண அப்படின்ட்டாரு. நான் இந்த ஃபுல் பிக்சரையும் செட் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு. அப்போ சொன்னாரு, நீ ஃபுல் பிக்சரை விட்டுரு, அதுல கிடைக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலை மட்டும் பார், அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண முடியுதான்னு பார். அல்லேலூயா. ஒரு பெரிய பிக்சரா இல்ல, அதுக்குள்ள இருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதை என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு சொன்னாரு. இவன் போனா ஒரு டீட்டெயிலை மட்டும் பார்த்தான், அந்த ஒரு டீட்டெயில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணா, அது ஒரு டீட்டெயில் சால்வ் பண்ணி வரும்போது அது இன்னொரு பசிலுக்கு கொண்டு போய் விட்டுச்சு. திரும்பி இப்போ அதை கவனிக்கிறான், அதை சால்வ் பண்றான். இப்போ முதல்ல ட்ரை பண்ணும்போது அவனால சால்வ் பண்ண முடியல, இப்போ ட்ரை பண்ணா சால்வ் பண்ண முடிஞ்சது. அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் ஒருபோதும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்த்த எடுத்து அப்படி பார்த்த உடனே ஆஹா பிளான் ஆண்டவர் மேப் போட்டு வச்சிருக்காரு அப்படிலாம் தெரியாது. உங்களுடைய திட்டம் ஒவ்வொன்றா அன்ஃபோல்ட் ஆகும், அது அவருடைய கருத்துல தான் இருக்குது. பொறுமையா அவருடைய நேரத்துல அவர் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அந்த ஸ்பீட்ல, நீ நினைக்கிற வேகத்துக்கு அது ஓப்பன் அப் ஆகாது, நீ நினைக்கிற வேகத்துக்கு அது அப்படியே பிக்சர் விரிஞ்சு நிற்காது. ஸ்லோவா ஸ்டெடியா அன்ஃபோல்ட் ஆகிட்டே வரும். அல்லேலூயா. அன்னைக்கு பார்க்கும்போது என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் ஏன் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு அலையக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா பிக்சரோடைய சின்ன ஒரு போர்ஷனை மட்டும் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. அதோடைய பெரிய போர்ஷன் ரீவீல் ஆகும்போது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எப்பவுமே அப்படிதான். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே சிம்பிளா ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் ஒரு பசில் கொடுத்தோட டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போற மாதிரி கிடையாது. இட்ஸ் a பிக் பசில். இது ஒரு பெரிய புதிர். அதில் ஒவ்வொரு டீட்டெயிலாக தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒவ்வொன்றாக தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் அதிகாரத்தை எழுதாம விட்டேன். இந்த வசனம் எங்க வரும்னு தெரியலையே. உன் சுய புத்தியின் மேல் 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அல்லேலூயா. நீ சுய 3:5 கரெக்ட். 3ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாமா? 6ஆம் வசனம். அல்லேலூயா. உங்க சுய புத்தியின் மேல் சாயாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? சூப்பர் ஸ்டேட். நீ 1000 சொல்லுவேன், இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது எங்க வேலையா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சூப்பர்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்டேட் சூப்பர்னா சூப்பர், ஸ்டேட்னா மாநிலம், சூப்பர் மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அப்படின்றீங்களா? சூப்பர் ஸ்டேட் அப்படிங்கிறது சயின்ஸ்ல ஒரு முக்கியமான ஸ்டேட். என்னன்னா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு பாக்ஸ், சரிங்களா? அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு புகையை போட்டுட்டு அதுக்குள்ள ஒரு எலியை விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. எலியை விட்டுட்டு மூடிடுறேன். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, உள்ள இருக்கிற எலி உயிரோடு இருக்குதா செத்துருச்சா? அது எப்படி செத்துருன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ உயிரோடு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதே கேள்வி கேட்பேன், எப்படி உயிரோடு இருக்குதுன்னு சொல்லுவீங்கன்னு கேட்பேன். ஏன் அப்படின்னா, நான் என்ன புகை போட்டேன்னு உங்களுக்கு தெரியாது, கரெக்டா? அதற்கு தேவையானது இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, அதுக்கு ஏதாவது ஓட்ட வச்சிருந்தா உங்களுக்கு தெரியும், எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது உள்ள எப்படி இருக்குது எப்படி இல்லைன்னு எனக்கு தெரியாது, அதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறது அப்படிதான். அது உள்ள எப்படி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியாது. அது அவருடைய கரத்தில் இருக்கிற விஷயம். அவருடைய கரத்தை நீ பிரிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட முடியுமா? அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு ஆண்டவர் உனக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதுதான் சூப்பர் ஸ்டேட். சரி, நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:36 2:26. லூக்கா 2:36. லூக்கா 2:36. வசனம். அல்லேலூயா. இங்க ஒரு ஆளை பத்தி படிக்கிறோம். இவங்க யாரு? அன்னாள். அவங்க யாருன்னு சொல்லி இருக்குது வசனம்? தீர்க்கதரிசி. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரித்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் இப்போ அதிக வயது சென்றவளுமா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஏஜ்டா இருக்கிறாங்க. அவங்க பேர் என்ன? அன்னாள். அவங்க யாரு? தீர்க்கதரிசி. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை பண்ணது யார் இல்லைங்க, ஒரு யங்கான ஆள் கிடையாது. 84 வயதுடைய விதவை. அவங்க என்ன பண்ணாங்களாம்? தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? she never left. அதாவது ஆலயத்தின் வாச கதவை கூட வெளியே கால் வைக்கல. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களாம்? இரவும் பகலும் உபவாசித்து, டே அண்ட் நைட் என்ன பண்ணாங்களாம்? உபவாசத்துல இருந்து ஜபம் பண்ணி ஆராதனை பண்ணினார்கள். அல்லேலூயா. எப்படி ஆராதனை பண்ண தெரியுமா? அந்த எப்படி சொல்றது, வைராக்கியத்தோடு கூட. சில பேர் நம்ம உபவாசம் பண்ணும்போது, நாங்களாம் கூட உபவாசம் பண்ணும்போது, ஆரம்பத்தில் பண்ணும்போது பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டோம். ஆனால் என்ன ஆயிடுதுன்னா, தண்ணி குடிக்காமல் இங்கே பேசுறதுக்கோ பாடுறதுக்கோ முடியாது. இது ஒட்டிக்கும், தொண்டை ஒட்டிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை கூட என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இது பண்ணிக்கிட்டேன். ஆனால் இல்லாட்டி நான் சொல்லுவேன், என் வைராக்கியத்துக்கு சொல்லுவேன், தண்ணி கூட குடிக்காமல். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எச்ச கூட கூட்டி முழுங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவான் அடிக்கடி, எச்ச கூட கூட்டி முழுங்க மாட்டான் அப்படின்பான். அவங்க சொல்கிறேன், அவன் எச்ச கூட கூட்டி முழுங்க மாட்டேன் அப்படின்னு. அந்த வைராக்கியம் பாருங்க, உண்மையான தேவனை ஆராதிக்கிற நமக்கு அந்த வைராக்கியம் வரணும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபவாசம் பாருங்களேன். இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால். அல்லேலூயா. இங்க முக்கியமான காரியம் திரும்ப 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 வர்றது பார்த்தீங்கன்னா, தேவனை நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆராதனையை நீங்கள் சீர்தூக்கி பாருங்க. நான் நிறைய பேரை கவனிக்கிறேன், உங்க கை இவ்வளோ தூரம் போகுது, திரும்ப அங்கிருந்து மறுபடியும் வருது, ஆனா சத்தம் மட்டும் வரல. இன்னைக்கு காலையில சொல்றேன், இன்னைக்கு காலையில பார்த்த ஆராதனையே சொல்றேன். ஏதோ பல வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. கை இங்கிருந்து காது கிட்ட போயிட்டு வருது, ஆனா சத்தம் காதுக்கு வர மாட்டேங்குது. இல்ல சில பேர் சத்தம் வரல. கர்த்தரை ஆராதிக்கும் போது கரம் தட்டுறான்னா சத்தம் என்ன பண்ணணும்? வரணும் வெளியில. சில பேர் இப்படி திருப்பிக்கிறீங்கல்ல, லெஃப்ட் திருப்பிட்டு விடுறீங்க, அது என்ன சத்தம் வரும்? என்ன நீங்க சிரிக்கிறீங்களா? நீங்களா சிரிக்கவே கூடாது. ஒருத்தன் திரும்பி அங்க பார்த்துட்டு இருக்கிறான். ஆராதனையில உங்க கவனம் இங்கதான் இருக்கணும், சரியா? உங்க பார்வை இங்கதான் இருக்கணும். யாரா இருந்தாலும் சரி, ஆராதனையில பார்வை இங்கதான் இருக்கணும், பாடுறவங்க மேலதான் இருக்கணும். பாடுறவங்கள பார்க்கலையா, விடுங்க, கண்ணை மூடி மேல ஆண்டவரை பாருங்க. அல்லேலூயா. ஆராதனை என்பது தேவனை நாம் புகழ்ந்து பாடுற இடம். ஆண்டவர் உங்களை பார்ப்பார்.
சில நேரங்களில் நாங்கள் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு நாங்கள் டல்லாக இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற விதம் எங்களை ஃபயர் ஆக்கிடும். சில பேர் பாடுறதை பார்த்த உடனே எங்களுக்குள்ள உற்சாகம் வரும். அப்போது ஒரு சாதாரண மனுஷனையே அது மாற்றுது அப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிற எவ்வளோ சந்தோஷப்படுவார் உங்களை பார்த்து. என் மகள் எவ்வளவு உண்மையாக என்னை ஆராதிக்கிறான், என் மகன் எவ்வளவு உண்மையாக என்னை ஆராதிக்கிறான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆராதனை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. பயத்தோடு கூட பக்தியோடு கூட கரங்களை தட்டும் போது கரங்களை தட்டி, கரங்கள் தட்டுறது சத்தம் வர்றதுக்காக, மறுபடியும் சொல்றேன், கரங்களை தட்டுறது எதுக்காகன்னா சும்மா இந்த பாடி இப்படி இப்படி ஆடுறதுக்காக இல்லை, ஷேப் சும்மா டான்ஸ் ஆடுறதுக்காக இல்லை, சத்தம் வர்றதுக்காக கை தட்டுறீங்க. எங்க இப்படி கை தட்டுங்க பார்க்கலாம், ஒருத்தருவ நல்லா கை தட்டி ஆண்டு நீங்களே சொல்லுங்க, இந்த சத்தம் ஆராதனையில் கேட்டுச்சாங்க, இந்த சத்தம் ஆராதனையில் கேட்டுச்சு சத்தியமா. இப்ப மெய்யாலும் கேட்டேன், மெய்யாலும் கேட்கல தானே? அப்ப நம்ம கரெக்டான ஆராதனை பண்ணணும்னு அர்த்தமா? இல்லை, சரியான ஆராதனை நம்ம பண்ணலை. இப்போ நெக்ஸ்ட் ஆராதனை நடக்கும்போது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கரங்களை நான் கொண்டு வந்தது, இப்படி சொல்றேன், எனக்கு ஆண்டவர் கரத்தை கொடுத்ததே அவரை கரம் தட்டதான். அல்லேலூயா. அப்படி முடிவு பண்ணிக்கோங்க, எனக்கு ஆண்டவர் கரம் கொடுத்ததே அவரை கரம் தட்டி ஆராதிக்கதான். இந்த குரலை கொடுத்தது அவரை பாடி ஆராதிக்குதான். இந்த கண்ணை கொடுத்தது அவர் வசனத்தை வாசிக்குதான், அவரை பார்க்கதான். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்தது அவருக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்படியாக. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காக அல்ல. நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தேன், ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போது நான் எழுதும்போது எனக்கு திடீர்னு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு நான் எழுதுறேன். எப்படின்னா, ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை கொடுக்குறார், நல்ல திறமைகளை கொடுக்குறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த திறமைகளை நான் எப்படி ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்குறேன்? அல்லேலூயா. இப்போ எனக்கு ஆண்டவர் நல்ல படிப்பை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு ஸ்கில்லை கொடுத்துருக்கிறார். அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி ஆண்டவருக்காக நான் மறுபடியும் என்ன செஞ்சேன்? இப்போ நான் தான் சாஃப்ட்வேர் எழுத முடியுமா? உலகத்தில் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு ஆளே கிடையாதா? என்னை விட பல மடங்கு நாலேஜ் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் எழுதுகிற சாஃப்ட்வேர் ஏன் யாருமே எழுதலை? நான் இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிற ஆப் ஏன் யாரும் உருவாக்கலை? ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்க, நான் எனக்கு கொடுத்ததை நான் திரும்ப ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னை விட இருக்கிற அறிவாளி அவன் அந்த திறமையை பணம் உருவாக்கும்படியாக கொடுக்குறான். ஐயோ, நீங்கள் பணம் உருவாக்கத்துக்காக செய்யவே இல்லையா? நான் செய்கிறேன், பணம் உருவாக்கத்துக்காக செய்கிறேன். ஆனாலும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லும்போது சொன்னேன், ஒரு வாரத்தில் கூட சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், எரிச்சலாக இருந்தது எனக்கு. நான் இப்போ சொன்னேன், எனக்கு என்ன தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதெல்லாம் தொலைச்சி கட்டிட்டு வந்து இதை செய்யறதுக்கு தான் எனக்கு விருப்பமாக இருக்குது. ஆண்டவருக்கான காரியத்தை செய்யறதுக்கு தான், அது செய்யறதுக்கு ராத்திரி பகலாக தூங்காமல் வேலை செய்கிறேன். எப்படி வேலை செய்கிறேன்னா, ஒரு நாள் நினைக்கிறேன் காலையில் நினைக்கிறேன் மதியம் எழுத நினைக்கிறேன், மதியம் எழுந்து மறுநாள் மதியம் வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியே உட்காந்துக்கிட்டு போய் படுறான்றாங்க, ஒருத்தராலாக சொல்கிறாங்க போய் படுறான்றாங்க. அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேன் வெறியோட. அது ஒரு ஆஃபீஸ் வேலையை செய்ய சொல்லுங்களேன், எனக்கு அதுக்குள்ளே வரவே வராது. எப்படா டைம் ஆகும், இந்த 6 மணி வேறு ஆக மாட்டேங்குது. அப்படியே டைமையே பார்த்துட்டு இருப்பேன். 6 மணியா டப்புன்னு ஆஃப்லைன் போட்டு போய் அப்படி ஒரு நிம்மதி. ஆனால் ஆண்டவருடைய வேலையை செய்யும் போது அது கிடையவே கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம என்னத்தை பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி? விடுதலையோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை அதிகமாக பயன்படுத்தி, அதோட லிமிட்டை ரீச் பண்ணி. இல்லை, கையை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த கையை என்ன பண்ணணும்? சத்தம் வர அளவுக்கு, நல்லா சத்தம் கேட்குற அளவுக்கு குரலை கொடுத்துருக்கிறாரு, அந்த குரலை பயன்படுத்தி ஆண்டவரை பாடி. நான் ரொம்ப நாளாக இந்த முட்டி போடாமையே ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த ஆக்சிடெண்ட், சின்னதாக ஆக்சிடென்ட், பெரிய ஆக்சிடென்ட்லாம் கிடையாது, சின்ன ஆக்சிடென்ட். அதில் முட்டியில் அடிபட்டுடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த முட்டி நான் போட்டனாலே எனக்கு முட்டி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கூச்சம், என்னால் காலை வைக்க முடியாது. எனக்கு வலியை தாண்டி எனக்கு ஒரு விதமான கூச்சம் இருக்கும். முட்டியே போட முடியாது என்னால், அப்படியே மடங்குவேன். அது படும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அது இன்னும் சரியாகலைன்னு. ஒரு நாள் முட்டியை பார்க்குறேன், அப்படியே பலன்னு அழகாக இருக்குது, பலனுக்குது முட்டி. இந்த என்னவோ சொல்லுவாங்களே நல்லா
கண்ணுக்குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படியே ஏசிலேயே வச்சிருக்கிறோம், அப்படி இருக்குது முட்டி. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நல்ல ஊழியக்காரனுக்கு நல்ல விசுவாசிக்கு எது அடையாளம்? முட்டி கருப்பா இருக்கணும், முட்டி பளபளன்னு இருக்கிறது இல்ல இல்ல. அப்புறம் ஒரு நாள் காலையில அந்த ஜபத்துக்கு சரி இன்னைக்கு போட்டு தான் பார்ப்போம் அந்த முட்டின்னு போட்டு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா நான் நேர்முட்டி போடாம தவிர்த்துட்டே இருக்கிறேன். எந்த காரணத்துக்காக? ஒண்ணு இல்லாத ஒரு காரணத்துக்காக. அல்லேலூயா. அப்படி அல்ல. தேவனை எப்படி தொழுது கொள்ளணும்னா, உங்கள் உடல் முழுக்க எப்படி ஆண்டவரை ஆராதிக்கணுமோ, எந்த அளவுக்கு ஆண்டவர்கிட்ட இறங்கி போக முடியுமோ அப்படி இறங்கி ஆண்டவரை பாடி ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பாடி இது என்ன உபவாசம்? ஆராதனை பண்ணுகிற உபவாசம். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 35:13. இது ஏதாவது புரியுதா? மறுபடியும் வாசிக்கலாமா? அடுத்த வசனத்தையும் சேர்த்து கூட வாசிக்கலாமா? சரி, இது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுங்களேன். யாராவது படிச்சு ஏதாவது புரியுதா பாருங்களேன். நான் அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜபமும் என் மடியில திரும்ப வந்தது. எப்பவுமே இப்ப வசந்த பாத்தீங்களா? என்ன பண்ணீங்க? கரெக்டா சொல்லுங்களேன். திரும்ப திரும்ப அந்த வசந்த படிச்சீங்களா? கரெக்டா சொல்லுங்க. சொல்லுங்க, பரவாயில்ல. திரும்ப திரும்ப வசனத்தை படிச்சிங்களா? இல்லை என்ன பண்ணீங்க? கரெக்டாக சொல்லுங்க. இப்போ நான் அந்த வசனத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணீங்க? திரும்ப திரும்ப தானே படிச்சிங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்? முன்னாடி இருக்கிற வசனத்தை படிக்கணும். அப்போ தான் கான்டெக்ஸ்ட் புரியும். இந்த அதிகாரத்துடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ரொம்ப வாசிக்க தேவையில்லை, 2-3 இதுலேயே புரிஞ்சிடும். 2-3 வசனத்தை வாசிக்கும் போதே புரிஞ்சிடும் இவர் யாருக்காக ஜெபம் பண்ணுறாருன்னு. ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணவர்களுக்காக யுத்தம் பண்ணும். இப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக யாருக்காக ப்ரேயர் பண்ணுறாருன்னா, இவங்களுடைய எதிராளிகளுக்காக ப்ரே பண்ணுறாரு. என்னன்னு? அவனோட வழக்காடு, அவனோட யுத்தம் பண்ணு, அவனோட எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவங்களை மறித்து. இப்போ அப்பா கொஞ்ச நேரம் சொல்லியிருந்தார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவனை முறித்து விடும், அவனை எரித்து விடும், அவனை தரித்து விடும், அவனை கரித்து விடும்னு. இதே மாதிரி ஜெபம் பண்றாரு இவரு. என்னன்னு? அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக, வழி இருளும் சறுக்கு. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு கடைசியா 13ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது. அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவங்க நாசமா போனோன்னு ஜெபம் பண்ணிட்டேன், அவன் அழிஞ்சு போனோன்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது. அல்லேலூயா. இது என்ன என்ன இது இது என்ன என்ன சொல்ல வருது? என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து? உங்களுக்கு சில பேர் உண்மையாவே பிடிக்கும் இல்ல, அவங்களை நீங்க வெறுக்க மாட்டீங்க. ஆனா கோவத்து உங்களுக்கு என்ன வரும்? வாயிலிருந்து வார்த்தையா வரும். ஆனா அவங்களுக்கு மேல உங்களுக்கு அந்த அந்த நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க விரும்பல, ஆனா சொல்லுவீங்க. ஆனா அவர்கள் வியாதிப்படும் போது உங்களுக்கு வரும் ஒரு வேதனை இல்ல. இங்க பாருங்க, இது 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 என்ன உபவாசம் அப்படின்னா, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற, மற்றவர்களுக்காக பரிதபிக்கிற உபவாசம். அல்லேலூயா. அது மற்றவர் யாரா வேணா இருக்கலாம். இந்த இடத்துல பவுல்ன்ற தாவீது அவருடைய எதிராளிகளுக்காக ஜெபம் பண்றாரு. ஆனா இது யாரா வேணா இருக்கலாம். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த ரெட்டுனா என்னன்னு பாத்துருவோமே. ரெட்டுனா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க? சணல் கோணி. அது ஆமா நிகரானது. ஆக்சுவலா அதுக்கு நிகர்.
இதுல எப்படி காட்டுறதுன்னு தெரியலையே. இந்த போட்டோ தெரியுதா பாருங்க. தெரியாதுல்ல? இது தெரியுது அந்த போட்டோ. இது கிட்டத்தட்ட அந்த சாக்குல இருக்கிற, அதாவது இதுதான் அந்த ரெட்டு உடுத்திட்டு இருக்கிறவர். இந்த ரெட்டும் சாம்பலையும் போட்டுக்கிட்டு. ஆக்சுவலா ரெட்டுங்கிறது எப்பவுமே தனியா வராது, ரெட்டும் சாம்பலும் சேர்ந்தே வரும். அது ஒரு காம்பினேஷன். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து இதை வந்து செய்வாங்க. அதை எதுல செய்வாங்கன்னா, தோல் இல்லை, அந்த கருப்பு ஆடோடைய முடி இருக்குல்ல, தோல்லாம் கூட ஒரு மாதிரி மெத்துன்னு இருக்கும். அந்த வெளிநாட்டுலாம் போனீங்கன்னா அதை ஜாக்கெட் மாதிரி போட்டுக்குவோம், அது வந்து குளிருக்கு போடுறது. ஆனால் இது அது கிடையாது, ஃபர்ன்னு வாங்க. அதை இது வந்து இந்த சரியா சொல்ல தெரியல, முள்ளா இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சில நேரத்தில் முடியெல்லாம் முளைக்கும் போது மொட்டை அடிச்சுட்டு வளர்க்கும் போது குத்திட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி முடியினால செய்யப்படுகிறது. எது இது? இந்த ரெட்டுங்கிறது. நம்ம நம்ம இதுக்கு அப்படி நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும்னா, கோணிப்பை சொல்கிறோம்ல, கோணிப்பை மேலே உட்காந்து பாருங்களேன். நீங்கள் மேலே போத்திக்கலாம் வேணாம், உட்காந்து பாருங்களேன், அது என்னமோ குத்துற மாதிரி இருக்கும், அது நமிக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாராம், ரெட்டை தன் மேலே உடுத்தி கொள்றார். இந்த இஸ்ரவேலுடைய பழக்கம் என்ன தெரியுமா, இதை முழுசா இப்போ பார்த்தீங்கல்ல, தலையில இருந்து ஃபுல் பாடியை கவர் பண்ணிட்டு, இது போதாதான் என்ன பண்ணுவாங்களாம், சாம்பலை எடுத்து மேலே போட்டுக்குவானா. நல்லா கவனிச்சு பாருங்க. இதை போட்டு உடனே உங்களுக்கு வேர்வை வரும். நான் இப்போ நீங்கள் சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க. நல்லா வேர்த்து கச கச கசன்னு இருக்கிறீங்க. இப்போ உங்க மேலே எடுத்து மண்ணு போட்டாலே கஷ்டமா இருக்கும், நல்லா சாம்பலை போட்டு இப்படி வேலை போட்டு நல்லா உங்களுக்கு உளிக்க விட்டுன்னு வச்சுங்க, உடம்பு ஃபுல்லா எந்த இடம் மிஸ் ஆகக்கூடாது. எப்படி இருக்கும்? இப்போ சொல்லும் போதே நம்பிக்குதுல்ல, சொல்லும் போதே அப்பா ஐயோ நம்பிக்குதுப்பா அப்படின்ல. அப்படிப்பட்ட ரெட்டையும் அப்படிப்பட்ட சாம்பலையும் போட்டுட்டு உட்கார்ந்தாராம். யாரு? தாவீது. எதற்காக தெரியுமா? எதிராளி வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. சரி, இன்னும் கூட இதை கவனிப்போம். இந்த ரெட்டு உடுத்துறது எதற்கான அடையாளம் அப்படின்னா, அந்த நாட்டில் இது ஒரு பழக்கம். இது என்னன்னா, அவங்களுடைய துக்கத்தையும் நான் தவறா செஞ்சிட்டேன் அப்படிங்கிறத ரெக்ரெட்னா தன் குற்றத்தை உணர்றதுக்கும் வெளிப்படுத்துக்கிற ஒரு விஷயம். மறுபடியும் சொல்றேன், எனக்கு சரியா சொன்னான்னு தெரியல. பப்ளிக்லி எக்ஸ்பிரஸ் சாரோனா என்னுடைய துக்கத்தை நான் வெளிப்படுத்துகிறதற்காகவும் ஒன்று. ரெண்டாவது, நான் செய்த தவறுக்காக நான் ரெக்ரெட் பண்றதுக்கு என்ன வார்த்தை? ரெக்ரெட். நான் செஞ்சதை நினைச்சு நானே வருத்தப்படும், நான் குற்ற உணர்வு, கில்ட், அது தான் ஒரு தொல்லை. சரியான வார்த்தை கிடைக்காது. ஸோ சரி, ஓகே, ரெக்ரெட். நான் செஞ்சதை நினைச்சு நானே வருத்தப்படுறது, நான் செஞ்ச நினைச்சு நானே அவமானப்படுறது, இப்படி நான் ஒரு காரியத்தை செஞ்சிருக்க வேணான்னு சொல்லிட்டு. ஓகே, இது எதுக்காக செய்யறாங்க அப்படின்னா, நான் துக்கமா இருக்கிறேன்னு சொல்றதுக்காக ரெட்டு உடுத்துவாங்க. ரெண்டாவது, நான் செய்தது தவறு என்பதற்காக. அப்புறம் மூணாவது இன்னொரு காரியம் இருக்குது, நான் மனம் திரும்புகிறேன். எதுக்காக? நான் மனம் திரும்புகிறேன், ஸ்டேட் ஆஃப் ரெப்பண்டன்ஸ். நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்றதுக்கும் என்னதான் பண்ணுவாங்க? ரெட்டை தான் உடுத்துவாங்க. கடைசியாவது கன்ட்ரிஷன். ஐயோ, அது மறந்துட்டேனே. மன வருத்தம். சாரி, அது ஒரு சேம் வார்த்தை தான். ஓகே, மன வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கான ஒரு செயல். சரி, அப்போ இந்த ரெட்டை எதுக்காக உடுத்துவாங்க அப்படின்னா, நான் துக்கமா இருக்கிறேன், நான் செய்த தவறுக்காக நான் வருந்துகிறேன், நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்றதுக்காக ரெட்டை உடுத்துவாங்க. அல்லேலூயா. இப்போ இவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, தாவீது வந்து ரெட்டை உடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பா இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். அவர்கள் வியாதியா இருந்த போது நான் ரெட்டை உடுத்தினேன், அப்புறம் நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். இது வந்து இன்னும் வந்து அழகா ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது, ஐ ஹம்பிள்ட் மை செல்ஃப். நான் என்னை தாழ்த்தினேன்னு சொல்றது, ஹம்பிள்ட் மை செல்ஃப். அதாவது இதுல வந்து உபத்திரப்படுத்தினேன்னு போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படியா போட்டிருக்கிறது, நானும் அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்தி கொண்டேன்.
நம்ம சாக்குன்னு சொல்றோம்ல, அதே தான். சாக்கு உடுத்தி கொண்டேன், நோன்பிருந்து, அதாவது உபவாசம் இருந்து, நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. இந்த வசனம் இன்னும் கூட தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ரெட்டுடுத்துறது எதுக்கு சமானம் அப்படின்னா, நான் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு சமானம். அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு சமானம். அல்லேலூயா. இப்போ உபவாசம் ஒன்று ஆராதனைக்காக செய்கிறோம், ஆராதனை பண்ணி உபவாசம் பண்ணுறோம். ரெண்டாவது, நாம் நம்மை சப்மிஷன், அதாவது நம்மை சரணாகதி, தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சரணடைறதுக்காக செய்கிறது இந்த உபவாசம். அல்லேலூயா. சரணாகதி, சப்மிஷன், எனக்கு அந்த வார்த்தை கூட எனக்கு சரியான அர்த்தம் தெரியல. சப்மிஷன், நான் என்னை முழுவதுமாக தேவனிடத்துல ஊற்றி விடுவது. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு, இப்போ நல்லா கவனிங்களேன், அந்த வார்த்தையை சொல்லும்போது, நான் என்னை ஊற்றி விடுவதுன்னா எப்படி? அது நான் விழுந்துறதுன்னு சொல்லலாம், நான் என்னை ஊற்றி விடுவதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு உருவமா இருக்கிறேன், நான் ஒரு சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறேன்னா என்ன பண்ணலாம்? என்ன சாலிட் ஸ்டேட்ல நான் புரியுதுல, சாலிட் ஸ்டேட்னா புரியுதுல, நான் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறேன், என்ன பண்ண முடியாது? என்ன ஊற்ற முடியாது. அதுவே நான் தண்ணியா இருந்தேன்னா என்ன சொல்ல வருதுன்னா, எனக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, நான் எந்த ஷேப்பையும் எடுக்கல ஆண்டவரே, எனக்கு இப்படி அப்படின்னு எனக்கு ஒரு ஷேப் கிடையாது, நான் உன் சமூகத்தில் ஒன்றுமே கிடையாது, நான் உன் சமூகத்தில் அப்படியே என்னை ஊற்றி விடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது, என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. இது என்ன அர்த்தம்? எனக்கு உண்மையாவே புரியல. என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது, என்ன அர்த்தம் இதுக்கு? என் ஜெபம் என் மடியிலே திரும்ப வந்தது. ஆனா ஆங்கிலத்தில் சூப்பரா போட்டிருக்குது, நான் தமிழ்ல சொல்றேன். முகங்குப்புற விழுந்து மன்றாடினேன். இதுக்கும் அதுக்கும் எங்கேயாவது ஒட்டுதா எனக்கு தெரியல, ஆனா ஆங்கிலத்தில் இப்படிதான் போட்டிருக்குது. என்னன்னு? நான் முகங்குப்புற விழுந்து மன்றாடினேன், என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்ததுன்றதுக்கு அர்த்தம் இப்படி போட்டிருக்குது, முகங்குப்புற விழுந்து தேவனிடத்தில் மன்றாடுவது. அல்லேலூயா. நீங்கள் உபவாசிக்கும் போது ஆராதனை பண்ணினீங்க, நீங்கள் உபவாசிக்கும் போது இப்ப என்ன பண்ணணுமா? முகங்குப்புற விழுந்து அவரிடத்துல மன்றாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரல. அல்லேலூயா. ஒரு குதிரை தன்னுடைய ஒரு விவசாயி தன்னுடைய குதிரை வச்சிருக்கிறாரு. அந்த குதிரைக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு அவர். எப்படின்னா, அது விருப்பப்பட்டது அது செய்யும், அதுக்குன்னு ஒரு கண்டிஷன்லாம் ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு சுத்தம் வரும், எல்லாம் பண்ணும். இது போட்டு ஒரு நாள் ஓடும். ஏன்னா ராஜா இல்லை, இப்போ ஒரு கழுத்துல ஒன்று என்ன சொல்லுவாங்க, அது மூக்கணாங்கயிறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயா இருக்கிறாரு, ஃப்ரீ பேர்டு இவர். திடீர்னு ஓடுவார், ஒரு நாள் ராஜா மாதிரி சுத்துவாரு, கண் போன போக்கில் ஓடுவார், கண் போன போக்கில் வருவார், வாழ்வார், நல்லா இருப்பார். ஒரு நாள் பயங்கரமான காற்று புயல் அடிக்குது. இப்போ இவர் தான் கண்டமேனிக்கு ஓடுறவராச்சே, ஜாலி ஆகிட்டார், காற்று அடிச்சோடனே ஜாலி ஆகிட்டார். அவர் இருந்த அந்த ஷெட்ல இருந்து வெளியில என்ன பண்றாரு, சுத்தி ஓடுறாரு காத்துல. இப்போ நம்ம கூட அந்த சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மழை பெய்யும் போது காத்தடிக்கும் போது ஒரு ஜாலி ஆயிடுவாங்க தெரியுமா, அந்த குஷியில ஓடுறாரு, நாலா பக்கமும் ஓடுறாரு, கண்ணு தெரில ஒன்றும் தெரில, இந்த சொல்லுவாங்கல்ல கண்ணும் தெரில மண்ணும் தெரிலன்னு, அது மாதிரி ஓடுறாரு, நல்லா குஷியா இருக்கிறாரு. திடீர்னு மழை பிடிச்சி செம பிடிச்சிது. சென்னையிலாம் மழை பெஞ்சது பார்த்தீங்களா, வெள்ளம் அடிச்சுட்டு போற மாதிரி, அந்த அளவுக்கு ஆலை முழுக்கிற மாதிரி வெள்ளம். இவர் ஓடினவர் ஒரு சேத்துல போய் மாட்டிக்கினாரு. இப்போ நல்லா மழை பெய்யுது, தண்ணி கால் முட்டி வரைக்கும் வந்துருச்சு. இப்போ பார்க்குறாரு, பெருமை இன்னும் போவோமா, கத்துவோமா, கத்த வேணாமா, ஹெல்ப்பு கூப்பிட வேணாமா, அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்படி அந்த முட்டி மேல இருந்து கால் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, தெரிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு, முட்டில இருந்த தண்ணி கால் முழுக்க வந்துருச்சு. நம்ம கதை கந்தல் சொல்லிட்டு இப்போ கத்துறாரு, பேனு கத்துறாரு. எப்படி கத்துன்னு தெரியல, பேனு கத்துமான்னு தெரியல, பட் கத்துது, பயங்கரமா கத்துது. இப்போ சேத்துல மாட்டிக்கிச்சு, அந்த இடத்த விட்டு அசையவும் முடியல, தண்ணி என்ன பண்ணுது, முழுகிட்டே வருது, கழுத்துக்கிட்ட வந்துருச்சு தண்ணி. ஒரு ஹெல்ப்பும் காணும், ஒரு இதுவும் காணும்.
புத்து புத்து புத்துப்புன்னு ஓடியாரு நம்ம ஆளு விவசாயி. அவரு தண்ணியில கழுத்தை அவரு தண்ணிக்கு மேலே போகுது, நீந்திட்டு வராரு. வந்த உடனே கைதை எடுத்துட்டு வர்றாரு. இப்போ என்ன பண்ணு தெரியுமா, அது குதிரை இத்தனை நல்லா பண்ணிட்டு திமுறா தெனாவட்டா அப்படி தலையை தூக்கி சுத்தி இப்படி பார்க்கும், எப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கும். இப்ப என்ன பண்ணுது, தலையை குனிறாரு, கூடுப்பா. எதுக்கு? மூக்கணாங்கயிறை போடுறது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம அப்படித்தான் ஓடுவோம். நம்முடைய கழுத்தை ஆண்டு கீழே இப்படி குனிஞ்சி ஆண்டரை தொழுது கொள்றதுக்கு யோசிப்போம். ஆனா ஆபத்து வரும்போது உங்களை தேடி வர ஒரே ஆளு ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. தன் உயிரையும் துச்சமா மதித்து என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் மகனை நான் காப்பாற்றுவேன், என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் மகளை நான் காப்பாற்றுவேன்னு நம்மை தேடி வருகிற ஒரே ஒரு ஆளு யாருன்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதனால எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றேன், லோயர் யுவர் ஹெட், உங்கள் தலையை தாழ்த்துங்கள். வசனம் அப்படியே சொல்லும், உங்கள் தலையை உங்கள் கொம்பை உயர்த்தாதபடி, இல்லை உங்கள் கொம்பை உயர்த்தாதபடி உங்களை தாழ்த்துங்கள்னு வசனம் இருக்குது. அதே போல உங்கள் தலையை நீங்கள் உயர்த்தாதபடி, உங்கள் தலையை நீங்கள் பணிந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் சப்மிஷன் பண்ணும்போது தேவன் உங்கள் உபவாசத்தை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மறுபடியும் வாசிக்கலாமா? 8:21. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வார்த்தை எதுக்காக உபவாசம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லிட்ட உடனே ஆஹா சொல்லிட்டோமே தப்பாயிடுமே? எதுக்காக? எங்களை தாழ்த்துகிறதற்காக. அல்லேலூயா. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்காக, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அதோட முடிஞ்சுதா? எங்களை சகல் பொருள். என்னங்க அதிசயமா இருக்குது. எப்பவுமே நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? எங்களுக்காக, எங்க பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, இந்த பக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்காக. வசனம் சொல்லுது உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உனக்கு கொடுத்திருக்கிற சகல பொருள்களுக்காக. நாங்க அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம் எங்க வீட்டுல. ஆண்டவரே கொடுத்திருக்கிற வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற மிருக ஜீவன்களுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற வீடுகளுக்காக ஸ்தோத்திரம். எங்க உங்களுக்கு வீடுகள்? கீழே ஒரு வீடு, மேல ஒரு வீடு, வீடுகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஒரே வீடுன்னுவீங்க, நாங்க 2 வீடுன்னுவோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடுகளுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம், மிருக ஜீவன்களுக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் உபவாசம் பண்ணணும். அல்லேலூயா. ஒத்துக்க மாட்டீங்க போல இருக்குதே. இந்த வசனத்தை மறுபடியும் வாசி. ஆமேன். அதுக்கு யார் ஆமேன் சொன்னது? ஒத்துக்க மாட்டீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு ஆமேன் சொன்னீங்களே, யார் அது? வாசிங்க வாசிங்க வாசிங்க, வசனத்தை வாசிங்க. அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. எதுக்காகனா எனக்காக, என் பிள்ளைகளுக்காக செவ்வையான வழியை தேடுகிறதற்காக நான் அகாவா நதி அண்டையிலே என்ன பண்ணேன்? நான் உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. உபவாசம் எதற்காகனா என்னை தாழ்த்துவதற்காகவும் செவ்வையான வழியை படிங்க, என்னை தாழ்த்துவதற்காகவும். பாயிண்ட்டுக்கு வந்துருங்க, அதெல்லாம் ஓகே. என் செவ்வையான வழியை தேடுவதற்காகவும் உபவாசத்தை கூறினேன். அல்லேலூயா. அது எது செவ்வையான வழி? ஏன்னா இப்ப நான் கேட்டேன்னா சொல்லிடுவீங்க, தாழ்த்துறதுனா என்னன்னு கேட்டா சொல்லிடுவீங்க. அது ஓகே, ஃபைன், ஈஸி, நமக்கு புரிஞ்சிச்சு.
இப்போ செவ்வையான வழின்னா என்னது? அது செவ்வையான வழி ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறது சேஃப் ஜர்னி. சேஃப் ஜர்னி, பாதுகாப்பான பயணம். அல்லேலூயா. பாதுகாப்பான பயணம்னா எங்க இருக்குதுங்க உங்ககிட்ட? பாதுகாப்பான பயணம் ஆண்டவருக்கு அடுத்து தான் இருக்குது. ஆமென். ஆண்டவர் கையை பிடிச்சாதான் பாதுகாப்பான பயணம். வசனம் சொல்லுது, மறுபடியும் இதை வாசிப்போம். நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் உபவாசத்தை கூறினேன். என்னை தாழ்த்தும்படியாக எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் செவ்வையான வழியை தேடும்படியாகவும் நான் உபவாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நான் என்னை தாழ்த்தணும், செவ்வையான வழி. இன்னும் கூட இதை சரியா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா சேஃப் ஜேர்னின்னு சொல்றதுக்கு பதிலாக இன்னும் கூட சொல்லணும்னா சரியான வழியில நான் போவதற்காகவும் நான் என்ன பண்ணணும்? உபவாசம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரியான வழியில போனீங்கன்னா நீங்க பாதுகாப்பான வழியில போறீங்கன்னு அர்த்தம் இல்ல? சரியான வழியில போனீங்கன்னா எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமேன். இப்போ நான் இது அடிக்கடி நம்ம கேட்குற கேள்விதான், ஞானமோ அறிவோன்னு அடிக்கடி நம்ம பேசுவோம் தெரியுமா? எனக்கு இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு, அதனால தான் அங்கே வரேன். ஞானம் அறிவு ரெண்டு வார்த்தையே வேதாகமும் சொல்லுது. கரெக்டா? அவனுக்கு ஞானத்தை கொடுவி அறிவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் தனித்தனியாக வரும், சேர்ந்து வராது. அப்போ இது ரெண்டும் வேற வேற வார்த்தைன்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? அறிவுனா அறிவு கேட்குறான், அவனுக்கு அறிவு இருக்கான்னு தெரியல. அப்படியா? அறிவுனா என்ன? சரி, இங்கிலீஷ்ல சொல்லவா, உங்களுக்கு ஈஸியா பிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஞானம் அப்படின்னா விஸ்டம், அறிவு அப்படின்னா நாலேஜ். ரொம்ப கிட்ட கூட்டு வந்து விட்டுட்டேன், ஈஸியா புரிச்சிடலாம். அவனுக்கு எந்த நாலேஜே இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாத்தியா, எல்லாம் கூட சேர்ந்து ஒரு கோரஸா சேர்ந்து உனக்கு அறிவே இல்லைன்றீங்க. என்ன இல்லைங்க? செய்யக்கூடிய, நீங்க சொன்னீங்களா? அது சொன்னீங்க, ஞானத்தையும் அறிவையும் சேர்க்கக்கூடாது, செய்யறதுக்கு அது கரெக்டா வந்தீங்க. அறிவு அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய கற்றுக்கொள்வது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த மைக்கை உருவாக்க கற்றுக்கொள்வது அறிவு. நாலேஜுங்கிறது என்ன தெரியுமா? அதை செய்யணுமா செய்ய வேணாமா முடிவு எடுக்கிறது ஞானம். இது எங்க கரெக்டான விளக்கம் சொல்றேன் பாருங்க. பாம் செய்ய கத்துக்கிறது அறிவு, பாம் செய்யறதா வேணாமான்னு முடிவு எடுக்கிறது ஞானம். அல்லேலூயா. கரெக்டா புரிஞ்சுதா? இப்போ பாம் செய்யறது செய்ய கத்துக்கிறது அறிவு, செய்யறது அறிவு இல்லை. செய்ய ஒரு பொருளை ஒரு காரியத்தை செய்ய கற்றுக்கொள்வது அறிவு. ஆனா அந்த அறிவை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நான் செய்ய போறேனா இல்லையான்னு முடிவு எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் விஸ்டம், அதுதான் ஞானம். அல்லேலூயா. இங்க சரியான பாதைன்னு சொல்லுது பார்த்தீங்களா? சரியான பாதைன்னா என்னது? இந்த ஞானம் தீர்மானிக்கிற பாதை. ஆமேன். அமைதியாயிட்டீங்க. சரியான பாதைன்னா என்னது? இந்த ஞானம் எதை தீர்மானிக்குதோ அந்த பாதை. அறிவுக்கு தெரியும், இது அது எல்லாம் தெரியும். ஆனா எதை செய்யணும்னு செய்யக்கூடாதுன்னு எதுக்கு தெரியுமா தெரியும்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானத்துக்கு தான் தெரியும். அந்த ஞானத்தை பயன்படுத்தி செவ்வையான வழியில நீங்க போகும்படியாக உபவாசத்தை கூறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதான உபவாசம், நான் உபவாசித்து ஆராதனை பண்ணணும். ரெண்டாவது உபவாசத்துல நான் என்னை தேவனிடத்துல முற்றிலுமாய் சப்மிஷன், என்னை ஊற்றி விடுவது. தாழ்த்துறதுன்னு எடுத்துக்காதீங்க, இது மூணாவது தான் தாழ்த்துறது. ரெண்டாவது நான் என்னை அர்ப்பணிக்கிறது. கரெக்டா இருக்கு, அர்ப்பணிக்கிறது.
ரெண்டாவது வந்து என்னை அர்ப்பணிக்கிறது. மூன்றாவது என்னை தாழ்த்தி செவ்வையான பாதையில் செல்வதற்கான உபவாசம். 4 தாழ்த்தத்தை பத்தி ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுமா? அது சொல்லல. பைபிள்லேயே ஒருத்தர் இருக்கிறாரு, சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்க, முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு. பெருமைக்குன்னா அவர் தான் எக்ஸாம்பிள் வருவார். நான் தான் வருவார். அதுக்கும் நான் தான் சொல்லி வருவார். ஆயக்காரன் பரிசெயர், அந்த காரியம். ஆனா ஆயக்காரன் கிடையாது, பரிசெயன் தான். இப்போ என்ன சொல்லுவார் அவரு? நான் பரிகாரர். ஆரம்பிக்கும் போது நான் பரிகாரர்னு சொல்றானே, நான் பாவின்னு சொல்றானே, என்னடா அப்படின்னா ஆச்சரியப்பட்டு நம்ம நின்னோம்னா வருவார். வெயிட் பண்ணுங்க வருவார். நான் பரிகாரர். அப்புறம் என்ன சொல்லுவாரு? அநியாயக்காரர், விபசாக்காரர். இவன் என்ன நான் சொல்லிட்டு பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரன் தண்ணியே சொல்லிக்கிறானேன்னு சொல்லிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்லுவான்? அடுத்து, ஆகிய மற்றவர்களை போல நான் எல்லாத்தாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இதா மாதிரி ஒரு ஜபம் உலகத்திலே நான் கேட்டது கிடையாது. எப்படி ஜபம் பண்ணிக்கிறோம்? ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், எனக்கு இன்னைக்கு உணவு கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், உடுக்க உடை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம், இந்த நாளை இன்னைக்கு பார்க்கும்படி கிருபை கொடுத்தீங்க ஸ்தோத்திரம். இப்படி ஜபம் பண்ணி பார்த்துக்கிறோம். ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லி இவனை போல நான் இல்லை அதுக்காக ஸ்தோத்திரம் யாராவது ஜபம் பண்ணுவீங்களா? அநியாயக்காரன் கூட இப்படி ஜபம் பண்ண மாட்டான். நம்ம ஆள் எப்படி ஜபம் பண்றாரு? நான் பரிகாரர். அது எனக்கு நான் நினைக்கிறேன் அவர் பெரிய தமிழ் பண்டிதரா இருப்பார் போல. ஐ மீன் அந்த இதுல பண்டிதரா இருப்பார் போல. அப்படி லைனா வர்றாரு, அடுக்கடுக்கா வர்றாரு. நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய இவர்களை போல் இல்லாதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்புறம் இந்த ஆயக்காரனை விட்டீங்களே, பக்கத்துல நிற்கிறவனே உள்ள தூரக்கிறவனையும் அடிச்சுன்னு வந்தான். பக்கத்துல நீனா போ அப்படின்னு அவனும் ரெடி அடிச்சு, உன்ன போல நான் இல்லை ஸ்தோத்தரிக்கிறேன். இத மாதிரி ஜபம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. அல்லேலூயா. என்ன நான் தாழ்த்தணும். எப்படி தெரியுமா? ஆயக்காரனை போல. ஆயக்காரன் எப்படி தன்னை தாழ்த்தினான்னா, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். இதுதான் ஜபமே, முடிஞ்சு போச்சு. பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். நான் எப்போ என்னை நான் தாழ்த்துறனோ, எப்போ என் நிலைமையை நான் உணர்றனோ, அன்னைக்கு தான் நான் தாழ்த்துக்கிறவனா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் எப்போ என் நிலைமை எனக்கு என்னன்னு தெரியணும், நான் யாருன்னு எனக்கு தெரியணும். சில பேர் வாயை திறந்தாலே என்கிட்ட பாவமே கிடையாதே. வசனம் சொல்லுது என்னிலே பாவம் இல்லை என்று ஒருத்தன் சொல்ல முடியாதுன்னு. அப்ப நீ உங்ககிட்ட பாவம் இல்லைன்னு சொல்றனா, நீ என்ன பண்ற? பைபிளுக்கே நீ மேல போறன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன ஆயிட்ட? மறுபடியும் பாவி ஆயிட்ட. பைபிளை விட நீ மேல போக முடியுமா? ஆண்டோடைய வார்த்தைக்கு மேல நீ போக முடியுமா? ஆண்டோடைய வார்த்தைக்கு மேல போய் சொல்ற நான் என்ன இல்லை, என்கிட்ட பாவமே இல்லை, நான் பாவியே இல்லைன்ற. அப்போ வேதம் சொல்லுது என்னிடத்துல பாவம் இல்லைன்னு யாராலையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நீ சொல்றன்னா நீ தான் பாவி, நீ தான் பெருமைக்காரன், நீ தான் அந்த பரிசெயன், நீ தான் அந்த பரிசெயன். அல்லேலூயா. பரிசெயன்னா வேதத்தை தியானம் பண்றவங்களா பரிசெயர்கள்னா? வேத பாரகர்கள் தான் வந்து வேதத்தை, இவங்க 2 பேரும் வந்து ஸ்பெஷல் குரூப். பரிசெயர், வேத பாரகர், இவங்க 2 பேரும் ஸ்பெஷல் குரூப். இந்த வார்த்தை சொல்றதுனால பரிசெயர்னா பரிகாசக்காரர், அந்த பரிசெயர் கிடையாது. இந்த பரிசெயருங்கிறது வந்து வெரி பெக்குலியரான குரூப். இந்த 2 பேர் சர்ச்சில் எப்படி ஆராதனை பண்றது, செய்தி கொடுக்கறதுங்கிறது முக்கியமான வேலையை செய்கிற 2 பேர் இருக்கிறாங்களோ, ஆராதனை குழு, செய்தி கொடுக்குற அந்த இருக்காங்களோ, அது மாதிரி கிட்டத்தட்ட எனக்கு அந்த என்னன்னு அவங்க வேலை என்னன்னு மறந்துச்சு. ஆனா இந்த பரிசெயரும் வேத பாரகரும் தேவனுடைய ஆலயத்தில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க, ஏதோ சாதாரண ஆட்கள் கிடையாது. ஆனா அவர்கள் தான் அந்த மிஸ்டேக்கை பண்றாங்க. ஏன்? அந்த பொசிஷன் அவங்களுக்கு வந்ததுனால இப்ப என்ன தோணுது, அவங்களுக்கு பெருமை வந்துருச்சு. அப்படி அல்லாம நம்ம எப்படி பண்ணணும்? நம்மை தாழ்த்தி செவ்வையான வழியை தேடும்படியான உபவாசத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசியான ஒரு காரியத்தை வாசித்து நாம் கடந்து செல்லலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் வாசிக்கலாமா?
ஆமேன். கடைசியான உபவாசம் என்னது அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபவாசம். அல்லேலூயா. மனம் திரும்புவதற்கு ஏதுவான உபவாசம். இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். எப்படி திரும்பணும்? வெறுமனே உபவாசத்தோடு திரும்ப சொல்லல, வெறுமனே புலம்பலோடும் திரும்ப சொல்லல. வசனம் சொல்லுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? உபவாசம், தென் அழுகை. அழுகை எது காரணத்துனா, நான் செஞ்சது தப்பு, நான் உங்களை விட்டு விலகி ஓடுனது தப்புங்கிற அந்த மனம் திரும்புதலுக்கான அழுகையோடு கூட புலம்பலோடு கூட உங்கள் முழு இருதயத்தோடு கூட இடத்தில் திரும்புங்கள். நீ காலையில் செய்தியில நீங்க கேட்டிருப்பீங்க, த டபுள் மைண்டட், இருமனம் உள்ள. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, முழு இருதயத்தோடு. உங்கள் இருதயத்தோடு கூட சொல்லியிருக்கலாம், இருதயத்தோடுன்னு. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, முழு இருதயத்தோடு கூட. நீ கொஞ்சம் 10% நீ அப்படி இப்படி யோசிச்சினா கூட நீ வராத. அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, ஆண்டவரை தேடி வரணும் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? 10% கூட வேற ஒரு காரியத்தின் மேல நோக்கத்தோட கூட உள்ள வரக்கூடாது. இந்த ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்ன பண்ணக்கூடாது? வைக்கவே கூடாது. என்ன நடக்கும் வச்சா? ஒரு இமேஜினேஷன் பண்ணுமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணாம், 2 போட்டு. சரியா? 2 போட்டு. ஏன் போட்டு? ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு வந்தோம், அதனால அதை சொல்றேன். சரி, 2 போட்டு. சரியா? கடலுக்கு எடுத்துட்டு போயாச்சு. ஏன் போட்டு, நல்லா கவனிங்க, இது ஏன் போட்டு, நான் காசு போட்டு வாங்கின போட்டு. அதனால என்ன பண்றேன், ஒரு போட்ல கொஞ்ச நேரம் போறேன். அப்புறம் யோசிச்சேன், சரி அந்த போட்ல எப்போ போறது, அந்த போட்லயும் கொஞ்ச நேரம் போறேன். திரும்ப அதுல இருந்து இதுக்கு வரேன். சே கஷ்டமா இருக்குதுப்பா, ஒவ்வொருத்தருக்கும் இதுலயும் கொஞ்சம் அதுலயும் கொஞ்சம் போறதுக்கு. 2த்தையும் காலவைன்னு சொல்லிட்டு காலை என்ன பண்ண, அதுல ஒண்ணு வச்சேன், இதுல ஒண்ணு வச்சேன், நடுவில் உட்காந்துக்கினேன். இப்போ ஓடுறா பாப்பன்னு விட்டேன், ஓட்டினா சாம்சன் ஒரு பக்கம் ஓட்டுறான், இந்த பக்கம் அப்பா ஒரு பக்கம் ஓட்டுறாரு. என் கதை என்ன? படகு இருக்கும், நான் தான் இருக்க மாட்டேன். படகு இருக்கும், நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இரு மனம் உள்ளவர்கள் இப்படியான ஆட்களா தான் இருக்கணும். ஒண்ணு இது அல்லது இது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நான் பாகாலையும் பார்ப்பேன், நான் சோஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இந்த சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், அவங்க ஆலயத்துக்கு வரும்போது ஒழுங்கா இருப்பாங்க, வெளியில போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ரிலிஜன்ல இருப்பாங்களா, இவங்க அவங்கள தனிமையா காமிச்சிக்கிறது விரும்ப மாட்டாங்க. அவங்க என்ன செய்யறாங்களோ இவங்க அவங்க கூட போய் செய்யறது. அவங்க கோயிலுக்கு போனா இவங்களும் கோயிலுக்கு. நான் கும்பிடலாம் மாட்டேன், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க, யாரும் தப்பா எடுத்துக்கிறீங்களா? கோயிலுக்கு நான் போவேன், ஏன்னா என்ன பண்றது, ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட போவேன், உள்ள மட்டும் போக மாட்டேன், அப்படி வெளியில நின்று பார்ப்பேன். சில நேரத்தில் உள்ள போயும் பார்ப்பேன், ஆனா உள்ள போய் கும்பிட மாட்டேன். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, இல்ல ஓடி போயிடு. ஓடி அங்கேயே போயிடு, அங்கேயே விழுந்து கடை, உன்னை யாரும் எதுவும் கேட்க போறது இல்லை. ஆண்டவர் உன்னை கரம் அப்படி இழுத்துட்டு வர போறாரா, எப்பா இங்க வந்துரு அங்க போவாதான்னு சொல்ல போறாரா? நோ, யூ நெவர் சேஸ் தட். நீ எங்க போறியோ போ, உனக்கு அந்த ஃப்ரீடம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதுதான் அறிவு, ஞானம். அறிந்து கொள்றது அறிவு, யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தான் ஞானம். நீ ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னா அது ஞானம். நீ விக்கிரகத்தை தேர்ந்தெடுக்க போறனா அது அஞ்ஞானம், உனக்கு அறிவின்மை, உன்னுடைய ஞானம் இல்லாத காரியம். ஆக இரு மனம் உள்ளவர்களாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இந்த வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடு கூட என்னிடத்தில் திரும்பு. அல்லேலூயா. இந்த வசனம் ஏன் இங்க வந்ததுன்னு தெரியாது, ஆனால் நமக்குள்ள குறைவுகள் இருக்குமானால், ஒருவேளை ஆஃப் மைண்டோட கூட ரொம்ப பாதி மனசோடு கூட ஆண்டவரை நீங்க தேடுறவங்களா இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு 90% மைண்டோட நீங்க ஆண்டவரை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா, இன்னைக்கே நீங்க மாத்திக்கோங்க. 100% உங்களது ஆண்டவர் பக்கம் திரும்பிடணும். அல்லேலூயா. நீங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டவரத்தில் திரும்பணும். அந்த திரும்புறதுக்கானது தான் இந்த உபவாசம். அல்லேலூயா. ஆக இந்த உபவாசத்தை நம்ம 4 விஷயங்களை பார்த்தோம். ஒன்று,
ஆராதனை செய்யணும், உபவாசித்து ஆராதனை பண்ணணும். ரெண்டாவது அர்ப்பணித்து ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணணும். மூன்றாவது என்னை தாழ்த்தி செவ்வையான பாதையை தேடும்படியான உபவாசத்தை நான் பண்ணணும். நான்காவது என் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற உபவாசமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு கூட என் முழு ஆத்மாவோடு கூட உம்மை தேடும்படியாக, உம்முடைய சமூகத்தில் உபவாசம் இருக்கும்படியாக, உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே உங்கள் பாதத்தை பற்றி கொள்ளும்படியாக, உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும்படியாக, இந்த உலகத்திற்காக அல்ல, இவங்க பார்க்குறாங்க அவங்க பார்க்குறாங்கன்னு அல்ல ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிற அந்த பயத்தோடு கூட, நீர் எங்களை பார்க்கிறீர் என்கிற பக்தியோடு கூட, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்திருக்கிறது என்கிற பயம் எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்கள் மேல இருக்கிறதுனால நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை உயர்த்துகிறவர்களாக அல்ல, உம்மை உயர்த்துகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறவர்களாய் எங்களை மாற்றும் அப்பா. செவ்வையான வழியை தேடுகிறவர்களாய், செவ்வையான பாதையை தேடுகிறவர்களாய், நன்மையான வழியில நடக்கிறவர்களாய் நானும் என் பிள்ளைகளும் எனக்கு உண்டான எல்லாவற்றுக்காகவும் நான் உபவாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்பா. இந்த உபவாசத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றுக்காகவும் இப்படி சமூகத்தில் நாங்கள் உபவாசமாக இருக்கிறோம் அப்பா. எங்கள் உபவாசத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஆண்டவரே உபவாசத்தை எடுக்கும்படியாக நீங்க சொன்னீங்களே அப்பா. முழு இருதயத்தோடு கூட என்னிடத்துல திரும்புங்கன்னு சொன்னீங்களே அப்பா. முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திரும்பி நிற்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உலகத்தை நோக்கி அல்ல அப்பா, உலக காரியங்களை நோக்கி அல்ல ஆண்டவரே, என் சுயத்தை நோக்கி அல்ல அப்பா. என் முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. என் முழு இதயத்தோடு கூட நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லலாமா? நேர் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, கண்களை மூடுங்க ஃபர்ஸ்ட். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தலாமா? ஆண்டவர், நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. இந்த உபவாச நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீர் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உபவாச நாளிலிருந்து நாங்கள் தொடங்குகிற இந்த வாழ்க்கை இந்த ஆண்டு முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாற வேண்டும் அப்பா. இந்த வருஷம் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டும் அப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை கிரீடமாக, எங்களை அலங்காரமான மணிமுடியாக நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த ஆண்டு நீர் அப்படியே எங்களுக்கு செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்களை அலங்காரமான ஆண்டவரே சப்பா ராஜ முடியாய் மாற்ற போகிறதற்காய் நன்றி 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 ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆண்டு நாங்கள் இதை கடைபிடிக்க, இந்த ஆண்டு நாங்கள் இந்த வாக்குத்தத்தை எங்களை நிறைவேற்றிக் கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும் அப்பா. எங்க வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்க வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. கடந்த ஆண்டுலாம் எங்களுக்கு நிறைவேற்றினீங்களே அப்பா. இந்த புதிய ஆண்டுல நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே. கர்த்தரின் கலத்தில் நான் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறதுக்காய், தேவனுடைய கரத்தில் நான் ராஜ முடியாய் திகழும்படியாக இந்த ஆண்டு எனக்கு நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த ஆண்டு நீர் எனக்கு வழி நடத்தும் ஆண்டவரே. உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, உன் தேசம் இனி வாழ்க்கைப்படும் சொன்னீங்களே அப்பா. என் மேல் நீர் பிரியமா இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. என் தேசம் வாழ்க்கைப்படுகிறதற்காய் நன்றி அப்பா. எனக்கு வாழ்க்கைப்படாத இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நான் கனி கொடுக்காத காரியங்கள் எல்லாம் என்னை கனி கொடுக்க செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே.
உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா, உண்மையில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களேப்பா, உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொன்னீங்களேப்பா, நீர் கையிட்ட செய்கிற காரியங்கள் வாய்க்கப்படும் சொன்னீங்களே ஆண்டவரே, நீர் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்குன்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையை நீ நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேற்றும் அப்பா, நிறைவேற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. சேர்ந்து இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. சேர்ந்து என் மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், என் மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும், நீ எப்சிபா என்றும் தேசம் பியூலா என்றும் உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும் தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை, இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படும். கரங்களை தட்டி உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார். சத்தமுள்ள ஓசையோடு கூட, சத்தமுள்ள கரங்கோஷங்களோடு கூட உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. நீ எப்சிபா என்றும், நீ பியூலா என்றும், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார், உன் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், வல்லமையாய் இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே, தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. உம்முடைய ஆளுகை அதிகாரம் உன்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. என் மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. நான் எப்சிபா என்றும் பியூலா என்றும், நான் எப்சிபா என்றும் பியூலா என்றும் என் மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. என் மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார், தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. வாய்களை திறந்து
Amen. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். Yes, Father the Lord. என் தேசம் என்றும் Name of Jesus. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். Holy Spirit, Lord Jesus. என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. Amen. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. நீ எப்சிபா என்று, யூலா என்று, நீ எப்சிபா என்று, யூலா என்று, எப்சிபா என்று, யூலா என்று, என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். Yes, Lord, in the name of Jesus. Oria dara dara Maria Samapridi. Lagarabana Shabala வாழ்க்கைப்படுமே. Amen, amen. என்மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. 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 I love you னு சொன்னீங்களே அப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னீங்களே அப்பா, என்னை நேசிக்கிறதற்காக நன்றி அப்பா, நீர் என்னை நேசிக்கிறதற்காக நன்றி அப்பா, உடைய பாச கரத்தின் மேல வைக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உன் தேசம் வாழ்க்கைப்படும் சொன்னீங்களே அப்பா, என் தேசம் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் வாழ்க்கைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டு எனக்கு வாழ்க்கைப்பட வேண்டும் அப்பா, இந்த ஆண்டு எனக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் அப்பா. நீர் செய்கிறதற்காக நன்றி அப்பா, நீர் செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா, இது அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடம், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. கர்த்தரின் கரத்தில் அலங்கார கிரீடமும், தேவனின் கரத்தில் ராஜமுடி நீ. இனி நீ கைவிடப்படுவதில்லை, இனி உன் தேசம் அழிவதில்லை. சொல்லலாமா? இனி நான் கைவிடப்படுவதில்லை, இனி என் தேசம் அழிவதில்லை. என் மேல் இயேசு பிரியமாயிருக்கின்றார். என் தேசம் என்றும் வாழ்க்கைப்படுமே. என் மேல் இயேசு பிரியமாயிருக்கிறார். என் தேசம் என்று வாழ்க்கைப்படுமே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இந்த ஆண்டு எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு அது எங்கள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. இந்த ஆண்டு எங்கள் வாழ்க்கையில அது நிறைவேறட்டும் அப்பா. இந்த உபவாச நாளில் நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா, எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த உபவாச நாளில் நாங்கள் தீர்மானிக்கிற இந்த தீர்மானத்தின்படி இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை எங்களை நிறைவேற செய்யும் ஆண்டவரே. நீ அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.